ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் சத்யா. இன்றைக்கி எப்படி போல் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ளாக் பார்க்கலாமா? வாங்க. ஸோ எடுத்தோன்னே ப்ளாகில் ஃபஸ்ட்டு மழை பெய்யறதை காமிக்கிறேன். ஸோ மழை நல்லா பெஞ்சிச்சு. இப்போ சன்னமாயிருச்சு. ஸோ இது பார்க் ஏரியா இந்த சைடு. ஸோ செடியெல்லாம் நிறையா இருக்கும். பார்க்கவே பச்சை பசேன்னு நல்லாயிருக்கும். காலையில் விடிஞ்சோட இந்த இடத்த பார்க்குறப்போ ஒரு ப்ளசண்ட்டு ஃபீலிங் கிடைக்கும். ஸோ செடி பார்த்திங்கன்னா இந்த டைம் கொஞ்சம் வாடி இருக்குது. ஸோ அரிசி கழுவின தண்ணி இதெல்லாம் போட்டுட்ருக்கேன். பட் இன்னும் பூ பூக்கலை. ஸோ கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. பத்திரமா தான் கொண்டு வந்தோம். அப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு தலையை காய வச்சிட்ருந்தேன். ஸோ தலையை காய வச்சுட்டு தான் நான் காய வச்சுட்டு பின்னதுக்கப்புறம்தான் மற்ற வேலையெல்லாம் செய்வேன். ஸோ அதனால் க்ளீனிங் நல்லா தலையை ஃபுல்லும் காய வச்சுட்டு வந்தாச்சு பின்னி போட்டு. ஸோ நம்மளோட ஃபஸ்ட்டு வேலை வேறு என்னவா இருக்கும்? ஸோ ஃபஸ்ட்டு காஃபி குடிக்கிறது தான். ஸோ காஃபி சூடாக குடித்தா தான் நெக்ஸ்ட் ஒர்க்கே பண்ண பூஸ்டப்பாக இருக்கும். பட் காஃபி அதிகமாக குடிக்கக்கூடாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு குறைச்சிக்கிட்டேன் நான். ஸோ இப்போ கொஞ்சம் டயட்டில் இருக்கனால அதிகமாக குடிக்கிறதில்ல, எப்பயாவது குடிக்கிறது. ஸோ டிவி பார்த்துக்கிட்டே கொஞ்ச நேரம் மெதுவாக குடிச்சிட்டு இருந்தேன். ஸோ இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நிறையா சேஞ்ச்மெண்ட் இருக்குது. ஒவ்வொன்றா உங்களுக்கு சொல்கிறேன் அடுத்த வீடியோவில். நல்லாயிருக்கு. என்னையை பொறுத்த வரைக்கும் நல்லாயிருக்கு. ஸோ பார்ப்போம். எனக்கு ஒரு சிஸ்டர் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. ஸோ கிளாத்ஸ்லாம் எப்படிங்க்கா நீங்கள் ஃபோல்ட் பண்ணி கொண்டு போனீங்க, அது எப்படின்னு காமிடுங்க அப்படின்னு ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டிருந்தாங்க. எனக்கே கஷ்டமாக இருந்துச்சு. சரி, நம்ம மறுபடியும் கொஞ்சோண்டு கிளாத்ஸ் எடுத்து வச்சு அதை எப்படி பண்டில் பண்ணுறதுன்னு காமிக்கலான்னு. ஆனால் பண்டில் பண்ணுறது கிளாத்ஸ் கொஞ்சம் மடித்து வச்சது கலைஞ்சிரும். அதுக்கு நம்ம பாக்ஸில் தான் வச்சா தான் அட்டைப்பெட்டி நிறையா வச்சா தான். நான் அந்த வீட்டிலேருந்து வந்ததுக்கப்புறம் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. கொஞ்சம் கொஞ்சம் அதை திங்க் பண்ணக்கூடாது. திங்க் பண்ண ஆரம்பித்தோம்னாவே நம்ம ரொம்ப டிப்ரெஷன் ஆயிரும் அப்படின்ட்டு. ஸோ கண்டிப்பாக நம்மளுக்கு பிடிச்ச விஷயத்த நம்ம திங்க் பண்ண தான் நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம திங்க் பண்ணுறத குறைச்சிக்கணும். நம்ம ஏதாவது ஒரு ஒர்க்கில் கான்சன்ட்ரேட் பண்ணோன்னா கொஞ்சம் கொஞ்சம் குறையும். ஸோ அதனால் திங்க் பண்ணுறத கொஞ்சம் அப்பப்போ மைண்டை மாற்றிக்குவேன். ஸோ ஓகே, வாங்க இந்த மாதிரி கிளாத்ஸ் எல்லாத்தையுமே நீட்டாக மடித்து வச்சுக்கோங்க. எது சாரீனாலும் ஓகே, சுடினாலும் இல்லை குழந்தைங்களோட ட்ரெஸ்ஸு இல்லை ஹஸ்பண்டோட ட்ரெஸ்ஸு எல்லாத்தையுமே பண்டில் பண்ணுறதுக்கு பெட்ஷீட் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பெரிய பெட்ஷீட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா சாரியில் வைக்க முடியாது, வேஷ்டிலையும் கூட அந்தளவுக்கு வைக்க முடியாது கம்ஃபர்டபுளாக. ஸோ அதனால் பெட்ஷீட்டில் தான் வைக்கிறேன். ஸோ மடித்து வச்சது எல்லாத்தையும் பக்கத்தில் அடுக்கி வச்சுக்கோங்க. நான் எல்லா ட்ரெஸ்ஸையும் மடித்து வச்சுருக்கேன். ஆக்சுவலாக இது துணி அலசின துணி, அதெல்லாத்தையும் மடித்து வச்சுட்டேன். 2 in 1ங்கிற மாதிரி துணியெல்லாம் எப்படியோ ஒரு வழியாக மடித்து வச்சாச்சு. ஸோ மடித்து வச்சுட்டு அதுக்கப்புறம் 2 சைட்லேயும் முடிச்சு போடணும். ஆக்சுவலாக ஒரு 4 முடிச்சு போடுற மாதிரி இருக்கும் 4 சைடில். ஸோ எப்படி நம்ம இந்த டயகனல் ஷேப்னு நினைக்கிறேன். ஸோ 2 சைட்லேருந்து ஃபஸ்ட் எடுத்துக்கணும், ஆப்போசிட் சைடு.
ஸோ 2 சைடு ஃபஸ்ட்டு ஒரு நாட் போட்டுட்டு மீதி இருக்கிற 2 சைடை வந்து மறுபடியும் நாட் போட்டுடணும். ஸோ இந்த நாட் வந்து நம்ம வந்து நல்லா திக்காகவும் போட்டுக்கலாம், நல்லா ஸ்ட்ராங்காக போட்டுக்கலாம். நான் வந்து மீடியமாக போட்டிருக்கேன். ஸோ நல்லா முடிச்சு போட்டுட்டு மீதி இருக்கிறதையும் இன்னும் நாட் போட்டுக்கலாம், இல்லைன்னா அதை அப்படியே சுருட்டி விட்டுறலாம். ஸோ அவ்வளோதான். இது வந்து சிம்பிளாக பண்ணி காமிச்சிருக்கேன். எனக்கு தெரிஞ்சது இவ்வளோ தான். அந்த சிஸ்டருக்கு வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு வந்து 2-3 நாள் ஆயிடுச்சு, 1-2 வீக்ஸே ஆயிடுச்சு. ஸோ எடுக்க முடியல. இப்போ தான் வந்து கண்டினியூஸாக வந்து எல்லா ஒர்க்கும் வந்து கண்டினியூஸாக பண்ணிகிட்ருக்கனால வந்து வீடியோஸ் எதுவுமே வந்து போட முடியல, சாரி. ஸோ இப்போ வந்து டைம் பார்த்திங்கன்னா 11:17 ஆகுது. ஸோ இப்போ தான் வந்து ஒர்க்லாம் முடிச்சுட்டு தூங்க போகிறேன். ஸோ கொஞ்சம் தண்ணி குடிக்கிறதுக்காக வந்தேன். ஸோ தண்ணி குடித்தாவே வந்து தண்ணி குடித்தாதான் வந்து நமக்கு வந்து பூஸ்டப் ஆன மாதிரி இருக்கும். தண்ணி நிறைய குடிங்க, தண்ணி குடித்தா ரொம்ப நல்லது. ஸோ தண்ணி குடிச்சாச்சு, போய் தூங்குறது தான் பாக்கி. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து அவசரமாக எடுத்த வீடியோ. ஒரு ஃப்ரெண்டு வந்து கேட்டிருந்தாங்க, கிளாத்ஸ்லாம் எப்படிங்க நீங்கள் மடித்து கொண்டு வந்தீங்க, பேக்கிங் வீடியோலாம் போட்டாச்சா அப்படின்னு கேட்டாங்க. ஸோ அவங்களுக்காக தான் வந்து இந்த வீடியோ வந்து எடுத்தேன். ஸோ கிளாஸை வெறும் துணியை வச்சு எப்படி மூட்டை கட்டுவீங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ பண்டில் பண்ணுறது எப்படி அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற பெட்ஷீட் கிளாத் இருக்குல்ல, அதை வச்சு நம்ம வந்து மடித்து வச்ச துணியெல்லாம் வந்து உள்ளே வச்சு 4 சைடும் கட்டினீங்கன்னா ஓரளவுக்கு இதாக இருக்கும். பட் வந்து ரொம்ப சேஃப்டியாக கிளாத்ஸ் வந்து மடித்து இது வந்து களையாமல் வேணும்னா நம்ம வந்து பாக்ஸில் வந்து இதுக்கும் கொண்டு வர முடியும், அட்டைப்பட்டியில் தான் கொண்டு வர முடியும். அட்டைப்பட்டி வச்சு தான் நாங்கள் வந்து கொண்டு வந்தோம். 2-3 இது தான் வந்து பெட்ஷீட்லாம் மட்டும்தான் வந்து பண்டில் பண்ணியிருந்தோம். இந்த ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து பாக்ஸில் வச்சு கொண்டு வர்றது தான் வந்து நல்லாயிருக்கும், களையாமல் இருக்கும். ஏன்னா வந்து நம்ம வந்து துணியில் மூட்டை பண்ணுறப்போ ட்ரெஸ்லாம் வந்து மிங்கிளாகி நம்ம மடித்து வச்சதெல்லாம் வந்து களைஞ்சிரும். ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து எப்பயுமே பாக்ஸில் வைக்கிறது கரெக்டுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எல்லாத்தையும் வந்து ஒரே இதில் நம்மளோட வண்டியில் வைக்கிறப்போ ரொம்ப வண்டி வந்து ஷேக் ஆகி மிங்கிள் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது, களைஞ்சிரும். அப்புறம் திரும்பி ஒரு டைம் அடித்து வைக்கணும். ஸோ அந்த மாதிரி வந்து நிறையா இருக்குது சிக்கல். ஸோ இந்த வீடியோ அதான், இவ்வளோ தான். ஸோ இன்னொரு நல்ல வீடியோவோட பார்க்குறேன். நான் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னென்ன கொஷின்ஸ் கேட்கணுன்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் கேளுங்க. ஸோ நான் உங்களுக்கு வந்து கிளியர் பண்ணுறேன். ஓகே, பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை வீடியோஸ். இது ஒரு சர்ப்ரைசிங் வீடியோ. இது பார்த்தா வந்து எனக்கு நிறைய எமோஷன்ஸ் வருது. இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் வந்து நாங்கள் பால் காய்ச்ச வீடியோ. ஸோ கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சு பால் காய்க்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ பாலும் நல்லா பொங்குச்சு. இந்த வீடியோ பார்க்குறப்போ வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ நல்லபடியாக பால் பொங்குச்சு, எல்லா டைரெக்ஷன்லேயும் பொங்குச்சுன்னு நினைக்கிறேன். ஹாப்பியாக இருக்குது.
எல்லா இதையும் ஸோ உள்ள இந்த கொண்டு வீடியோ போய் பார்த்துட்டு வச்சுட்டாங்க. இந்த பாத்திரம் கிளிப்பிங்ஸ் வந்து இதெல்லாம். எடுத்து வச்சுருந்தோம். ஸோ அதை இந்த வீடியோலேயே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். பார்க்க உங்களுக்கு ஹாப்பியாக இருக்கும்னு நினைக்கிறேன். மோனிஷ் ஸோ வா பொங்கறத உங்கள் பாரு வா. எல்லாரோட பிளெஸ்ஸிங்ஸோட இந்த வீட்டில் நல்லபடியாக இருக்கணும், அவர் டயர்டாக இருக்கார், பசிக்குதான். ஹாப்பியாக இருக்கணும், எந்த வித நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். ஸோ நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நினச்சி வேண்டிக்கிறேன். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். பாய், டேக் கேர்.